ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்டோghee. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அப்பளம் ரெசிபி பார்க்க போகிறோம். இது உளுந்து அப்பளம் கிடையாது. நம்ம வந்து ஒரு புது விதமாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூடியூப்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் வந்து முழு பச்சை பயிரில் அப்பளம் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்ததுனால நான் இன்றைக்கி இதை வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அப்பளத்தை நான் உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா வந்திருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் வந்து செஞ்சப்போ எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதனால் உங்களுக்காக நான் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் அப்பளம் நம்ம கடையில் வாங்க வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் வந்து இந்த மாதிரி இருக்க முழு பச்சை பருப்பு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கப் மெஷர்மெண்ட்டுன்னா எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ சேம் கப்பில் மெஷர் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து இதில் 1 டம்ளர் எடுத்து அரைச்சேன். இது வந்து அரைச்சா அதே அளவு தான் வரும். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு நல்லா சலிச்சிட்டு எடுத்திருக்கேன். இது வந்து 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். 1 கப்பு பச்சை பருப்புன்னா 1/2 கப் அளவுக்கு உளுந்து வந்து அரைக்கும்போது கொஞ்சம் இன்னும் அதிகமாக வரும். இதையும் வந்து நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம இதோட. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்துட்டோம். அடுத்து பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து உப்பு நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். நல்லா உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா இறுத்தமாக தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு கட்டர் வந்து நான் அடியில் வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா அடிங்க மாவை. இப்போது மாவு வந்து பாருங்கள், நம்ம அடிக்க நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அந்த மாதிரி பார்த்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. நமக்கு மாவு கெட்டியாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மாவு வந்து நல்லா சேர்ந்து வராது. அப்போ நல்லா அடித்து விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா இழுத்து விட்டு மாவை வந்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு அது வந்து ஒரு நல்ல ஃபார்மில் வரும். ஒன்று சேர்ந்து வரும் மாவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாவை நம்ம நல்லா இப்படி உருட்டி விட ஆரம்பிக்கணும். இப்போது நம்ம வந்து இந்த மாவை நல்லா உருட்டி இருக்கோம். கட் பண்ணிக்கோங்க அதை. இப்போது நீங்கள் கட் பண்ண உடனே ஒரு பீஸாக வெளியில் எடுத்துக்கலாம். மற்ற எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில். ஏன்னா வந்து உணர்ந்துரும் டக்குன்னு. நீங்கள் இப்போது டைல்ஸ்லேயே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டைல்ஸ்லேயே உருட்டுங்க. கொஞ்சமாக மைதாவை வந்து தூவிக்கலாம் நம்ம. ஏன்னா டைல்ஸில் உருட்டும் போது நல்லா வரும். நான் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். நீங்களுமே கூட நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து உருட்டுங்க. நல்லா இந்த அளவுக்கு தின்னாக வந்து உருட்டுங்க. ஏன்னா வந்து நீங்கள் மாவு நல்லா பிசைஞ்சிருந்தீங்கன்னா கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ உருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அடியில் வந்து கை வச்சா நம்ம கை வந்து தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போது நம்ம இதை தேவையான அளவில் கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து மாவை வந்து அந்த கிண்ணத்தோட விளிம்பில் வந்து தொட்டுக்கிட்டு நம்ம வந்து தேவையான ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இது பண்ணும்போது அது வந்து அப்படியே ஒட்டிக்கும். அப்போ நீங்கள் கை வச்சு லைட்டாக ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்கும்போது அது அழகாக வெளியில் வந்துடும். இப்போது மீதி சைடில் ஒதுங்கின மாவு இதில் மறுபடியும் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம்.
தண்ணி விட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போது இந்த அளவுக்கு மட்டும் மாவு வந்து எடுத்துக்கோங்க. இப்படி கோலி குண்டு சைஸில் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், எண்ணெயை நம்ம கேரட் திருவி இருக்கும் இல்லைங்களா குட்டியாக, அதில் தொட்டுட்டு இப்படி வச்சு இப்படி எடுத்திங்கன்னா இது ஒரு டிசைனில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதை இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்திங்கனாலே போதும். இங்கே பாருங்கள், இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு தோணுச்சிங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படியே பிச்சு பிச்சு கூட போட்டுடலாம். நீங்கள் பொரிக்கும்போது அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நல்லா வெயிலில் ஒரு துணி போட்டு காய வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை வெயில் இல்லை அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஃபேன் காற்றுல உணர விட்டாலே போதும். இது நல்லா கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும். நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் காஞ்சாலே போதும். நான் அந்த துகள்களாக பிச்சதையும் கூட நம்ம தட்டோடு அப்படியே வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்தால் நம்மளோட சூப்பரான அப்பளங்கள் வந்து தயார். நல்ல ஆரோக்கியமான அப்பளம் நம்ம வீட்டிலையே செஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.